எப்படியாவது அந்த முருகப்பெருமானை பார்த்துறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்கள் ஈரோட்டிலேருந்து சென்னிமலைக்கு பஸ் ஏறிட்டோம். அந்த சென்னிமலைக்கு போய் சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா 7:40 கிட்டத்தட்ட 7:40. அப்போ எங்களுக்கு வழி தெரியல. சென்னிமலைக்கு எப்படி போகணும், மலை எப்படி போகணும்னு கேட்கும்பொழுது அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த நேரத்துக்கு நீங்கள் எப்படி போகிறீங்க, கோயில் மூடிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ள முருகனை தரிசிக்கணுன்ற ஒரு வேட்கை. அதனால மலை ஏறி வேற மலை ஏறி வேணா போகணும். போன உடனே பாக்குற தெய்வம் எங்களுக்கு தெரியாது இந்த மலை பெரிய மலைன்னுலாம் தெரியாது. ஏதோ மலை குன்றுல இருப்பான்னு நினச்சோம். ஆனால் அது கொஞ்சம் பெரிய மலை தான். இருந்தாலும் எங்களோட பேக்கோட மூட்டையெல்லாம் சுமந்துக்கிட்டு ஓடுறோம், எப்படியாவது முருகனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு நாங்கள் உச்சியை போய் சேர்றோம் ஓடி போயிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முருகப்பெருமானை பார்க்காம போயிட்டோமே அப்படின்ற ஒரு வேதனை வரக்கூடிய அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்துலாம் கேட்குறோம், சாமி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, கோயிலை மூடிட்டாங்களா? இல்லைம்மா, இப்போ தான் உங்களுக்கு